So hi, hello and welcome back on another Python tutorial video. இன்னைக்கு நம்ம OS packages அதாவது OS module பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை வந்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி இம்போர்ட் பண்ணலாம், அதில் நம்ம வந்து மோஸ்ட்லி எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இம்போர்ட் இது நம்ம தனியாக இன்ஸ்டால் பண்ணணும்லாம் இல்லை, ஜஸ்ட்டு இம்போர்ட் ஓஎஸ் கொடுத்தா போதும், அது இம்போர்ட் ஆகிடும். ஏன்னா இது வந்து ஒரு இன்பில்டான, அது பைத்தன்லேயே இன்பில்டாக கொடுக்குற ஒரு பேக்கேஜ். ஸோ நம்ம வந்து தனியாக எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. இம்போர்ட் ஓஎஸ் கொடுத்தாலே இம்போர்ட் ஆகிடும். ஓஎஸில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் டிஐஆர்னா அதாவது டைரக்டரி, அதாவது ஃபோல்டர்ஸ்னு சொல்லுவோம்ல, அதுதான் டைரக்டரி ஓஎஸ். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணனா இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், வாக்கு, ரைட்டு, ஓப்பன், பாத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. கில், இதில் வந்து நம்ம மோஸ்ட்லி எதை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், இந்த கெட் சிடபிள்யூடி இதில் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சீக் டெல்லை பற்றிலாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. இப்போ வந்து நான் வந்து இதை கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இதில் வந்து நான் எப்படி நம்ம கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? OS டாட் கெட் சிடபிள்யூடி அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியை எனக்கு வந்து ஷோ பண்ணணும், அதாவது கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியை நான் பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கெட் சினா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, சிடபிள்யூடினா சரி நான் பார்க்கணும்ல, இதை நான் அப்போ பிரிண்ட்டில் தானே கொடுக்கணும். அதை என்ன பண்ணுறேன், ஆக்சுவலி கட் பண்ணிவிட்டு பிரிண்ட்டுக்குள்ளே கொடுக்குறேன். பிரிண்ட் இப்போ நான் ரன் பண்ணேன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, அதாவது நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஃபோல்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷோ பண்ணிடுச்சு பாருங்கள். சரி, புரியுதில்ல? ஓகே, டைரக்டரியை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஐ மீன் இப்போ வந்து நான் வந்து டெஸ்க்டாப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே பைத்தன்ன்ற ஃபோல்டருக்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்ல, நான் ஜஸ்ட் இந்த பைத்தன்ன்ற ஃபோல்டரை விட்டு வெளியே போய் அதில் ஒர்க் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து டைரக்டரியை சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ இதில் என்ன கொடுக்குறேன்னா, ஓஎஸ் டாட் சிஹெச்டிஐஆர் அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி. நான் என்ன பண்ணுறேன்னா, டெஸ்க்டாப் விட்டு வெளியே போகணும்ல, ஸோ இதை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். இது ரீட் பண்ணணும் அதுக்கு. ஸோ நான் வந்து ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் பாருங்கள். சரி, ஓகே, பார்த்தீங்களா? அந்த ஆர்ன்றது எது கொடுக்கணும், அது வந்து ரீட் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து ஆர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ வந்து அது டைரக்டரி ரீட் பண்ணி டேரெக்டாக இங்கே வந்து டெஸ்க்டாப்பில் வந்து நிறுத்திடுச்சு. சிஹெச்டிஐஆர் இந்த சேஞ்ச் டைரக்டரி வந்து, அதாவது பைத்தன் என்ற ஃபோல்டரை விட்டு வெளியே வந்து டெஸ்க்டாப் வரைக்கும் வெளியே வந்துச்சு. அதாவது பைத்தன் பார்த்தீங்களா, இது வந்து இது ஏன் இங்கே ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ இந்த நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நம்ம யூஸ் பண்ணுறது வேறு, ஒர்க் பண்ணுறது வேறு. யூஸ் பண்ணுறதுன்றது வந்து இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறோம்ல, ஸோ அதனால் இந்த பைத்தன்ன்ற இது வந்திருக்கு. இது வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரன் பண்ணி பாருங்கள் ப்ரோக்ராமை, கோடை. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓஎஸ் டாட் எம்கேடிஆர், அதாவது இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே டிஜேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கா. இப்போ நான் வந்து ஆல்ரெடி இப்போ டிஜேன்னு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வெறும் இப்போ ஜேன்னு மட்டும் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதையே காப்பி பண்ணிவிட்டு, எரேஸ் பண்ணிடலாம். சரி, ஓகே, இந்த டியை மட்டும் எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிட்டு ஜேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். பாருங்கள், டின்னு ஒன்று ஜேன்னு ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா?
இப்போ நான் க்ரியேட் பண்ணதை வந்து எனக்கு ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்குனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், os.rmdir அப்படின்னா ரிமூவ் டைரக்டரியை ரிமூவ் பண்ணணும். ஓகே, அதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே ஜே அப்படின்ற ஃபைலை ரிமூவ் பண்ணு. பாருங்கள், இப்போ ஜேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. நான் அதை வந்து அந்த ஃபோல்டரை டெலீட் பண்ண போகிறேன். ஜேன்றது காணாமல் போயிடுச்சா? ஸோ டிஜேன்றது ரிமூவ் பண்ணாலும் இப்போ டிஜே கொடுத்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு ஃபைலை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஒரு ஃபைலை நான் வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த list.py அதாவது இப்போ new.txt இருக்குல்ல, இதை நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ரிமூவில் இப்போ நான் ஃபைல் நேமை கொடுக்குறேன். அதாவது எக்ஸ்டென்ஷனோட கொடுக்கணும், அதனோட எக்ஸ்டென்ஷனோட new.txt இதை நான் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா போயிடுச்சு? பார்த்தீங்களா? இப்போ நம்ம பண்ணுறது வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஏதாவது முக்கியமான ஃபைலை அது டெலீட் பண்ணி போடுங்க, ரீசைக்கிள் பின்னுக்கு போகாது, டேரெக்டாக உங்களோட ஹார்ட் ட்ரைவ்லேருந்து டெலீட் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ஒரு எம்டி ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது சின்ன ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெலீட் பண்ணுங்கள். முக்கியமான ஃபைலை ஏதாவது டெலீட் பண்ணிட்டீங்கன்னா போய்டும், திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாது. ஒரு டேரக்டரியோ இல்லை ஃபைலையோ ரீநேம் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, இல்லை சிம்பிள் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த சிம்பிள் ப்ராஜெக்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், இதை நான் வந்து ரீநேம் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், os.rename. இப்போ இது நம்ம வந்து ஃபைல், அதாவது ஃபைல்னா எக்ஸ்டென்ட் டாட் சொல்லிட்டு அதனோட எக்ஸ்டென்ஷனோட கொடுத்து ரீநேம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபைல், அதாவது இப்போ ஒரு ஃபோல்டரை ரீநேம் பண்ணுறோன்னா ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஃபஸ்ட் இதுக்கு வந்து 2 ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து அதாவது இந்த சிம்பிள் இருக்குல்ல, அதாவது ஓல்டு நேம், அந்த ஓல்டு நேமை கொடுத்துக்கிறேன். சிம்பிள் ஸ்பேஸ் விட்டு ப்ராஜெக்டா, நெக்ஸ்ட்டு ஒரு கமா கொடுத்துட்டு இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா SYMP அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். பாருங்கள் எரர் வருது, ஏன்னா டபுள் கோட்ஸில் கொடுக்கணும் இதை. ஓகே, எரர் போயிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா மாறிடுச்சு, பார்த்தீங்களா இந்த இடம்? ஸோ அதான். நெக்ஸ்ட்டு ரீநேம் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு ஃபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபைல் இருக்குது, இந்த call.py அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த call.pyயில் எனக்கு வந்து அந்த call.pyயோட ஸ்டாட்டிக்ஸ், அதாவது அந்த ஸ்டாட் எனக்கு தெரியணும், அதனோட எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் இது கிளியர் பண்ணிக்கிறேன், கொசக்கான இருக்குது. ஓகே, இப்போது அதனோட ஸ்டாட்டை வந்து நான் பார்க்கணும். ஸ்டாட்னா என்ன, அதனோட இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா print. ஸோ பார்க்கணும்ல, ஸோ அதனால் நான் print கொடுத்துட்றேன். print os.stat. ஸ்டாட்டில் அந்த ஃபைல் நேமை கொடுக்குறேன். இப்போ இந்த call.py, ஸோ டபுள் கோட்ஸில் call.py அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இந்த ஃபைலோட சைஸ் என்ன, இது எல்லாமே பைட்ஸில் வந்து நமக்கு தருது. இப்போ இந்த ஃபைல் மட்டும், இந்த ஃபைலோட எனக்கு சைஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா .st ஒரு _size இப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ அந்த ஃபைலோட எனக்கு சைஸ், அதாவது call.pyயோட சைஸ் மட்டும் வந்திருக்கு. அதாவது இது பைட்ஸில் வந்திருக்கும். இப்போ விண்டோஸில் வந்து நம்ம ஒரு ஃபைல் டைரக்டரி அதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இங்கே போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்னா ஏதாவது இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்டோட ஒர்க் பண்ணுறதுல வந்து dir அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவோம். dir கொடுத்தோம்னா அதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அது எல்லாமே வந்துடும். சரி, அதானே நம்ம கொடுப்போம். இப்போ இந்த டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது எல்லாத்தையும் அது லிஸ்ட் பண்ணி காமிச்சிச்சு. இதுவே லினக்ஸில் என்ன பண்ணுவோம், ls அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அது இந்த மாதிரி அதில் இருக்க எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி காட்டும். அதானே?
இதுவே நம்ம ப்ரோக்ராம் மூலயமா, அதாவது பைத்தன் மூலயமா நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா os.system இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா dir கொடுப்போம். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுது பாருங்கள். இதில் இருக்க எல்லாத்தையுமே நாங்கள், அதாவது இந்த டைரக்டரிக்குள்ளே என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி காமிச்சிச்சு. ஓகேவா? இதுவே நான் வந்து இதாவது சிஸ்டம்க்கும் இன்னொன்று வந்து போப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். போப்பன் அப்படின்றது என்ன பண்ணுன்னா அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும். ஓகேவா? சரி இருங்க, நான் ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபைல் ஈக்குவல் டு இதை நான் வந்து ஒரு வேரியபிள்குள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் நான் இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே ஏன் 0ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு? 0ன்னு ஏன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்கோம்ல இன்புட் இந்த இடத்துல இந்த ஆர்குமெண்ட்டில் அது வந்து கரெக்டாக இருந்தால் 0ன்னு வரும். சப்போஸ் நான் இதை வந்து வேறு ஏதோ சம்திங் ஏதோ கொடுத்துட்டேன் அப்படின்னா அங்கே வந்து வேறு நம்பர்ஸ் வரும், அதாவது 1ன்னு வரும். நம்ம ஆர்குமெண்ட் கொடுத்தது தப்புனா இங்கே 1ன்னு ரிட்டர்ன் பண்ணோம். இதுவே நம்ம கரெக்டான ஆர்குமெண்ட் கொடுத்தோம்னா அது வந்து 0ன்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் நான் வேரியபிள்குள்ளே உங்களுக்கு போட்டு காமிச்சேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நான் அதாவது போப்பன் அதை பற்றி சொன்னேன்ல, ஸோ அதை பார்க்கலாம். போப்பன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டாக நமக்கு அந்த ஃபைலை வந்து கொடுக்கும். அதை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். x=os.popen அதுக்குள்ளே dir கொடுக்குறேன் நான். இதை நான் பார்க்கணும்ல, ஸோ அதுக்காக நான் வந்து எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் எக்ஸ் நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக நமக்கு வந்து கொடுத்துச்சு. ஸோ நான் வந்து இதை ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ் இருக்குல்ல, x.read இப்படி கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஒர்க்கிங் டைரக்டரியை கரெக்டாக அந்த டைரக்டரி இருக்க எல்லாத்தையுமே ஒழுங்காக காட்டும். பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. மீதி எல்லாத்தையும் நீங்கள் அதை நான் ஓஎஸை பிரிண்ட் பண்ணி காமிச்சேன்ல, அதில் இருக்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் நான் அடுத்ததை பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும் உங்களுக்கு புரியாது, நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள்.